அரோகரா அரோகரா. இல்ல வா. இல்ல வா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. 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 என்னடா இது? டெய்லி குளிக்கிற மாதிரி தானே இன்னைக்கும் குளிச்ச. எதுக்கு உனக்கு உடம்பு இவ்ளோ நடுங்குது? ஒருவேளை பனியில வச்சிருந்த தண்ணி ஐஸ் கட்டி மாதிரி இருந்திருக்கோ என்னவோ. இப்ப நம்ம என்ன காஷ்மீர்லயா இருக்கோம் தண்ணி ஐஸ் கட்டி ஆகுறதுக்கு? ஆளப்பாரு இல்ல நீ தலையை தவிட்டுல. இல்ல பரணி, இந்த மாசம் அம்பிட்ட ஒன்றும் பணி இல்லையே. ஆனா மச்சானுக்கு மட்டும் ஏன் விட்டு குளிருது? தெரியலடா. இல்ல மகனே முத்துப்பண்டி, இசக்கிய நல்லா பார்த்துக்கல. முத குழந்தை தங்கணும். அந்த சடாமுடி சாமியார் என்ன சொல்லியிருக்காரு? உடம்புக்கு என்ன வந்தாலும் இந்த விரத காலத்துல மருந்து மாத்திரை எடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காருல்ல. மீறி கொடுத்தா விரதம் முறிஞ்சு போயிடும். ஏண்டி பாக்கியா, இது நான் கேள்விப்பட்டது உண்மைதானே? ஆமா, மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட கூடாதுதான். அதுக்கு என்ன இப்போ? சம்முவோ நல்லா கல்லு கணக்கா தானே இருக்கான். அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. நீங்க செத்த வாய மூடிக்கிட்டு இருங்க. தண்ணியில ஐஸ போட்டு வச்சா விரதத்தை நிறுத்திடலாம் நினைச்சாலே கேடு கட்டவனே. என்னலே பார்க்க விரும்பையிலே இதுதானே ஆரம்பம். இனிதான் முழு சோதனையே இருக்கே. விரதம் விட்டுத்தேன். அண்ணா எல்லாம் ரெடின்னு விபதி எடுத்துக்க. ஐயா, ஒரு நாளைக்கே சமூகத்துக்கு இம்புட்டு நடுங்குதே. 3 நாள்ல சமூகத்தோட சோழியே முடிச்சு போயிடும் போல் இருக்க. இளையவன் சோழியை முடிக்கதான் நான் வந்து நிக்கேன். இந்த சவுந்தர பாண்டி அடுத்தடுத்து நடத்த போற விளையாட்டை பொறுத்திருந்து பாரு. வெற்றிவேல் முருகனுக்கு, செந்தூர் முருகனுக்கு, பழனி ஆண்டவனுக்கு, சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஷ்டர் குதவும் செங்கதிர் வேலோன் பாதம் 2 பன்மணி சதங்கை கீதம் பாட கிங்கினியாட மையல் நடனஞ்செய்யும் மயில் வாகனனா கையில் கண்ணு காட்டு. வந்துட்டாரு தொக்குப்புல இருங்க. அத்தான் மாத்திரை எதாவது வாங்கிட்டு வரவா? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ல, அதுவே சரியாயிடும். இல்ல விரதம் இருந்து காவடி எடுக்கிறீங்கல்ல, அதனால தான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிட்டேன். சரி அத்தான். போனுங்க. ஹலோ, இல்லை என்ன இல்லை, கடையை போய் திறந்துட்டியா? அந்த சரக்குலாம் வந்துடுச்சா? நல்லா வாங்கி வச்சுட்டியா? பாதி மாத்திரை இந்தாட்டி அசுக்கி சாப்பிடு. இம்புட்டா எம்பிட்டு வேணுமோ சாப்பிட்டுட்டு வெயிட்டி. ஏதாவது வேணும்னா கேளு, சாப்பிடு. எப்பா இந்தாப்பா. எசக்கி சொல்லிட்டே. கடையில பொருள் எல்லாம் அதுல போட்டிருக்கிற விலைக்கே விக்கணுமால? அடி பாவி, அப்படியெல்லாம் விக்க கூடாது. ஒவ்வொரு பொருளையும் நான் ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்கேன்ல, அதை பார்த்துதான் காசு வாங்கணும். பாத்தன்டி, இதுலயுமே விலையோட ஸ்டிக்கரே இல்லையே. என்னமோ ஆ ஊ மா அந்த மாதிரி தானே ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு. அடி பாவி, நம்ம கடையில ஒவ்வொரு விலைக்கும் ஒவ்வொரு ரகசியமான விஷயம் இருக்கு. அழகுமலையான் துணை, அத ஞாபகம் வச்சுக்க முடியுமா? அட ஈஸி தான். அத ஆனாவுக்கு 1, தானாவுக்கு 2, கூனாவுக்கு 3, தூணால இருந்து நயனா வரைக்கும் ஞாபகம் வச்சுப்பியா நீ?
ஏட்டி அப்படி பார்த்தாலும் அழகு மலையான் துணைன்னு எண்ணி பார்த்தா 1ல இருந்து 9 வரைக்கும் தானே நம்பர் வருது. ஆ, அதுல ஸ்ரீய சேர்த்துக்கணும். ஸ்ரீனா 0. அப்ப ஆ ஸ்ரீன்னு ஸ்டிக்கர் ஒட்டி இருந்தா அதோட விலை என்ன? 10 ரூபா. தூ கூன்னு ஸ்டிக்கர் ஒட்டி இருந்தா 38 ரூபா. இப்போ உனக்கு புரியுதா? அந்த ஸ்டிக்கர்ல இருக்க விலைய தான் நீ வாங்கணும். சரிடி. மைனி, இது பயங்கரமான கோட் வேர்டா இருக்கு. எங்க மைனி இதெல்லாம் கத்துக்கிட்டீங்க? சத்தியமா என்கிட்ட இல்லடா. மாமா, உங்ககிட்ட வந்து யாராச்சும் வியாபாரத்தை பத்தி பேசுவாங்களா? எல்லாம் என் அண்ணன் கிட்ட கத்துக்கிட்டேன் சிவபாலா. அப்போ அத்தாங்கடையில என்ன கோட் வேர்ட் மைனி? இல்ல, அது ரகசியம், வெளியில எல்லாம் சொல்லக்கூடாது. ஏட்டி வீரா, இப்போ உனக்கு புரிஞ்சுதா இல்லையா? நல்லாவே புரிஞ்சுதுடி. இனிமே நான் பாத்துக்கிறேன். சரி, இந்த மாத்திரை ஒவ்வொன்றும் 4 மாத்திரை சாப்பிட்டதுக்கு அப்புறமா அவளுக்கு சரி பரணி. அப்பா, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். மண்டை வாங்கிட்டீங்க, காசு வேணுமா? அவ வாங்கிட்டேன்னா மண்டையிலே கொட்டுவேன். ஃபுல்லா ஈ முக்கிற பண்டம்பா. ஐயா அப்பா, இந்த ரத்னாக்கா இருக்கிற வரைக்கும் என்னால எதுவுமே வாங்கி தர முடியாது. வாய் முடிக்கிட்டு இருக்க போறியா இல்லையா? அப்பா, நான் கிளம்புறேன். அப்புறம் அண்ணன் பசியில சோர்ந்து போயிருக்குமே, பகல்ல உறங்கலாமா? ஏன் பட்டு மெத்த போட்டு அந்த குழு பெட்டியை வச்சு உறங்க வைக்கலாமா? ஆளப்பாரு, பொட்டு தூங்க கூடாது, பச்சை தண்ணி பல்லுல படக்கூடாது. ஒருவேளை அண்ணன் கண்ணை சந்திருச்சுன்னா? ஏட்டி, நான் இங்க தானே இருக்கேன், நான் பாத்துக்கிட மாட்டேன். இல்லை, ஒரு பொருள் காணாம போச்சு, அவ்வளோதான் நான் சொல்லிவிட்டேன். வெயிட்டா போனேன். 3 நாள் கடைக்கு வர மாட்டேன்னு சொன்னா ஓனர் மாதிரி பேசிட்டு இருக்கான் அந்த வெட்டிக்கிளி. அண்ணே, நீ பாட்டுக்கு வெளியில எல்லாம் சுத்த போயிடாத. வெயிலு கொளுத்துது. தாகமா இருக்குன்னு தண்ணி கிண்ணி வாங்கி ஏதாவது குடிச்சிட்டு போறேன். இவன் தண்ணியை குடிக்கிறத விட டீ தான் அதிகமா குடிப்பான். ஏமல டாக்டரே, நான் விரதம் இருக்கேன், எனக்கு நல்லா தெரியும். என்ன ஆளாள் கிளாஸ் எடுக்குதீங்களா? மச்சான், மறந்து போய் சோத்தாள்ளி போட்டு சாப்பிட்றாதீங்க. இல்லை, உனக்கு டைம் ஆச்சுல. உன் ஸ்டேஷன்ல திருடனுங்களாம் கரெக்டா இருக்கிறானுங்களா? உன் கான்ஸ்டபிள்லாம் கரெக்டா வந்துட்டாங்களான்னு போய் பாருல. சும்மா என்னையே சுத்தி சுத்தி ஓடிட்டு இருக்கீங்க. வட வேலையெல்லாம் பாத்துறாத. சரி, வரேன். வரேன்ப்பா. சரிம்மா, பாத்து. இந்தா, இந்தா, சாப்பிடு. சரிப்பா. அத்தான், இந்த காவடிக்கு வேல்லாம் சொல்லி வச்சாச்சா? என்ன காவடி சொல்லுத? அதெல்லாம் உடம்புடி பார்த்துக்கிடுவாங்க. என்னலே குளிர் எப்படி இருக்கு? ஒரு 10 பேரை தூக்கி மிதிக்கணும் போல இருக்கு. இல்லே, இப்பத்தான் ஆரம்பிச்சிருக்கேன். போக போக அதிகமா சோதிப்பேன். தாங்குற அளவுக்கு தெம்பு வேணுமே உனக்கு. என் தெம்பை பத்தி நீ எது கவலைப்படுத மாமனார? இல்லே, நீ என்ன வேணாலும் செஞ்சுட்டு போ. ஆனா ஒண்ணு, இந்த விரதம் மட்டும் கெட்டு போய் அதனால என் பேர குழந்தைக்கு என்னவாச்சும் ஆச்சின்னு வைக்கி, நீ ஒழுங்கா விரதம் இருக்காததுனால தான் இந்த மாதிரி ஆச்சின்னு நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். நான் விரதம் முடிக்கலன்னா போலீஸ்ல போய் கேஸ் கொடுப்பியா நீ? அதான், எங்க அப்பா அவரோட மூளைய கம்ப்யூட்டர் மூளைன்னு சொல்லுவாரு. அநேகமா அது வைரஸ் பிடிச்ச மூளைன்னு தான் நினைக்கிறேன். எங்க ஐயா எதுக்கு வேணா கேஸ் கொடுப்பாரு. ஏல சனியா, உன் நொய்யாக்கு மட்டும் அது பேர குழந்தை கிடையாது, எங்க வீட்டுக்கும் அது பேர குழந்தை. என்ன வெற்றா, அதுக்கு நல்லது கெட்டது எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிடுவோம். உன் நொய்யாவை கூட்டு முதல்ல கிளம்பு. இந்த வீட்டுல நல்லதை சொன்னா ஆறு கேட்கா? இல்ல சனியா, ஐயா, வாலே போலாம். குழந்தை ஆச்! ஆச்! என்னத்தா உடம்பு பேப்பர் மாதிரி ஆடிட்டு கிடக்குது, தீயா கொதிக்குதுதா. ஆமா போர்வை வேண்டாம், முதல்ல அந்த வேட்டையாவது போத்தி விடு. அப்போ நான் விரதத்தில் இருக்கேன்பா, அதெல்லாம் செய்யக்கூடாதுல்ல. ஆருக்கு இருக்கேன், நசுக்கி பிறக்க போகிற பிள்ளைக்கு இருக்கேன், அதுக்காக நான் என்ன வேணா தாங்கிடுவேன். நீ சும்மா இரு. அத்தான், உங்க உடம்பு உங்க கண்ட்ரோல்லே இல்லாம நடுங்குது அத்தான். வேற வழியில அத்தான், போர்வையாவது போத்திக்கோங்க. இல்லை, கொஞ்ச நேரம் வாய முட்டுறல. என் உடம்பை விட எனக்கு வைராக்கியம் முக்கியம்ல.
बहुत दिनों बाद मस्त वॉक किया मैं। Okay, good morning.
फाइनली एक बंदा है। ओके, हमें भी शिमला में। और भाई फाइनली कोई तो मिला, भाई के साथ लाइफ है। संजाली को जा रहे हैं, अपना कुछ पर्सनल काम था जिसके लिए आए थे शिमला। अब 2 दिन इधर ही घूमने वाले हैं। मौसम बिल्कुल साफ हो गया है अपर शिमला में, अभी भी स्नोफॉल चलती हुई। और यहाँ देखिए मौसम हो गया बिल्कुल साफ। मस्त मौसम। ये देखिए ये पर्वतशिला देखिए, दोनों पर्वत से गिरी थी वह शिला। जय श्री राम। हनुमान जी को बना रखा है। वहाँ मस्त बना रखा है। बच्चे लोग चले साथ। थोड़ी देर में पहुंचे संजाली की। और ये पहुंचे गवर्नमेंट कॉलेज संजाली। और